அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் இலங்கையில் காய்ச்சல் என்றாலே நினைவுக்கு வரும் வட்ட ரஸ்க்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் வட்ட ரஸ்க்குக்கு குழைக்கிறதுக்கு பார்ப்போம். இது ஒரு பேக்கெட் 6 கிராம் ஈஸ்ட்டு. முதல்ல ஈஸ்ட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும் தண்ணி ஊற்றி. இது 6 கிராம் 1 கிலோ மாவுக்கு 12 கிராம் ஈஸ்ட்டு தான். இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் சீனியும் போடுங்க. இந்த தண்ணி 400 மில்லி தண்ணி எடுத்துட்டுக்கிறேன் 1 கிலோ மா குழைக்கிறதுக்கு. இது இப்படி தொட்டு பார்க்குற போது ஒரு சாதுவான நிகழ்ச்சூடு அது இருக்கிற தண்ணியாக விடுங்க. இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டு. இந்த மா ஆக வெள்ளை மாவில் கொஞ்சம் தவிடு கூடின மா தான் நான் ரஸ்க்குக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு உப்பு போடுவோம். ஐம்பது கிராம் சீனி பெருசாக இந்த ரஸ்க்குக்கு போட தேவையில்லை. நான் ஒரு 50 கிராம் சீனி போடுறேன். இது 50 கிராம் பட்டரும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக நான் ஒரு இவ்வளவு கேசரி பவுடர். உப்பு போட்டு இதை முதல்ல சீனி எல்லாத்தையும் கலக்குவோம். ஈஸ்டாக கலக்கிட்டு அப்படியே விடுவோம். பனிஸுக்கு பானுக்கு கொஞ்சம் இலக்கமாக குழைக்கிறது. இது ரஸ்க்கு ஒரு கொஞ்சம் இறுக்கமாக தான் குழைக்கணும். தண்ணி அவ்வளோ விட்டுட்டேன். இனி நாங்கள் பிணைஞ்சு குழைக்க வேண்டியது தான். இப்போ நான் இந்த மாவை 8 நிமிஷம் 2 கையால் நல்லா பிணைஞ்சு குழைச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் குழைக்கணும். இப்போ இது குழைச்சி முடிஞ்சது. பனிஸுக்குன்னா கொஞ்சம் இலக்கமாக குழைக்கலாம். ரஸ்க்குகளுக்கு கொஞ்சம் இப்படி இறுக்கமாக தான் இருக்கணும். இப்படி குழைச்ச அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் மேலுக்கு பூசி விடுறது தான். இப்படி எண்ணெய் பூசி போட்டு இப்படி ஒரு பேப்பரம் போட்டு இங்கே கொஞ்சம் குளிராக இருக்கிறதால நல்லா மூடி வைக்கணும். இது 1.5 மணித்தியாலத்தால் எடுத்து தான் நாங்கள் இந்த தட்டுகளுக்கு உருட்டணும்.
இப்போ சரியாக 1.5 மணித்தியாலம் ஆகிட்டுது. நாங்கள் மாவை பார்ப்போம். மாவு வந்து இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குது. நான் ஒரு கை அளவில் தான் இதை எடுக்க போகிறேன். பனிஸ்ன்னு சொன்னால் 25-27 பனிஸ் போடலாம். இது சின்ன ரஸ்க்கு தானே, இதுக்கு நாங்கள் 50 அளவில் இது செய்யலாம். இந்த உருண்டை எடுத்தால் போதும். 50 உருண்டை உருட்டணும் 1 கிலோ மாவில் ரஸ்க்குக்கு. தட்டுகளுக்கெல்லாம் எண்ணெய் பூசி வச்சுருக்கிறேன். இப்படி சின்ன நான் செய்து போட்டு இப்படியே கட்டையில் வச்சு பனிஸு கண்டானே எண்ணெய்த்து கண்டானே இப்படி கொஞ்சம் நாங்கள் இப்படி உருட்டுனா இப்படி ரவுண்டாக வரும். இப்போ நான் ரஸ்க்குக்கான எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. எனக்கு 55 ரஸ்க்குக்கான உருண்டை வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் பூருக்குள்ளே தான் வச்சு விட போகிறேன். ஒரு 2.5 மணித்தியாலம் வெளியில் குளிராக இருக்கிறதால பூருக்குள்ளே வச்சு தான் பொங்க வைக்க போகிறேன். நாங்கள் பூருக்குள்ளே வச்சு விடுவோம். ரெண்டரை மணித்தியாலத்துக்கு இதுக்குள்ளேயே இருக்கட்டு. இப்போ நான் பூருக்குள்ளே வச்சு 2 மணித்தியாலம் ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை எடுத்து போட்டு பூர் ஹீட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் இந்த பூர் வந்து ஹீட் பண்ணணும் 1/2 மணித்தியாலத்துக்கு. இது கடைசி அளவில் 220 1/2 மணித்தியாலம் இது ஹீட் ஆகட்டு வைப்பேன். இப்போ 1/2 மணித்தியாலமாக பூர் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தட்டும் வந்து நடுவில் தான் வைக்கணும். இது ஆக பொன்னிறமாக வேகக்கூடாது. நான் எடுக்கல பார்ப்பேன். இப்போ ரஸ்கை பார்ப்போம். இந்த ரஸ்கை இப்படி இவ்வளவு வெள்ளையிலேயே எடுத்துடணும். இது நாளைக்கு இதை வெட்டி பிறகு நாங்கள் ரோஸ்ட் பண்ணணும். அதனால் இந்த கலரில் எடுக்கணும். 6 நிமிஷம் தான் நான் வச்சுருந்தேன்னா, இப்போ இதை பனிஸாக இருந்தால் 10 நிமிஷம் வைக்கணும். இப்போ எல்லாம் இறக்கி இதில் வச்சுருக்குது. இது வந்து ஒரு 5-6 மணித்தியாலம் இப்படியே கிடக்க விட்டுட்டு இதை வெட்டி பிறகு ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு 4 உருண்டை அந்த தட்டுகளில் வைக்க மிஞ்சினது. அதை நான் இங்கே சின்ன இதில் போட்டு வடிவாக சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கு. இப்போ இந்த ரஸ்க்கு நேற்று போட்டு வச்சு 6 மணித்தியாலம் ஆகிட்டுது. இனி தான் இதை நான் வெட்டி
இது செய்யணும், ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ரஸ்கை போட்டுட்டு இப்படி தான் வெட்டணும். இதுதான் அந்த மேல் பகுதி. இப்படி 2 இதாக இருக்கும் பேக்கெட்டுகளுக்குள்ள. கொஞ்சம் இப்படி கரெக்டாக வெட்டினா தான் 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி வரும். இல்லாட்டி ஒரு பக்கம் கருகின மாதிரி வந்துடும். இதே மாதிரி வெட்டுங்க. இப்போ நான் வெட்டி தட்டில் அடுக்கி வச்சுருக்கிறேன். பூர் 180 25 நிமிஷம் ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை பூருக்குள்ளே வைப்போம். இப்போ நாங்கள் இந்த ரஸ்க்கு இதுக்குள்ளே வச்சு பூருக்குள்ளே வச்சு 20 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ எடுக்கலாம். ரஸ்க்கு சரியாக வந்துட்டுது. ரஸ்கெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வந்துருக்கு ரஸ்க்கு. இதை சின்ன பெருசாக வெட்டி நீங்களாக இருந்தால் ஒன்று கருத்து ஒன்று இதாக போயிடும். அப்போ ஒரே அளவில் வெட்டி இதே மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி செய்தால் நல்ல ரஸ்க்கு செய்து வச்சு கன நாள் வச்சு சாப்பிடலாம். நல்லா வந்துருக்கு எல்லா ரஸ்க்குமே. இது காய்ச்சல் அதுகளுக்கு கோப்பி பிளேண்டியோடு இந்த ரஸ்க்கு சாப்பிட்ட ஞாபகம் எல்லாருக்கும் வரும். நீங்களும் செய்து பாருங்க. இத்தோடு எனது காணொலியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.